ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நில பிரச்சனை தீர்க்கும் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் இந்து சமயத்தில் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றுள்ளன. பழமை வாய்ந்த கோவில்கள் பலவும் பல்வேறு பிரச்சனைகளை உடனே தீர்த்து தரும் அற்புத சக்தி படைத்ததாக இருக்கும். அந்த வகையில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும், சொந்த வீடு நிலம் வாங்கவும், வீடு கட்டி குடியேறவும் செல்ல வேண்டிய கோவில் எந்த கோவில் எனும் தகவலைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எனும் பழமொழிக்கு ஏற்ப காசு இருக்கும் பொழுதே நாம் நிலத்தை வாங்கி வைத்து விடுகிறோம். ஆனால் நிலம் வாங்குவதற்கு உரிய நேரம் உங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த நிலம் உங்களிடம் தங்குவது கிடையாது. அதை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். விற்க நினைத்தால் விற்கவும் முடியாமல் தவிப்போம். வாங்கிய நிலத்தில் அடுத்தவர் வந்து அமர்ந்து கொண்டு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் உடனே நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 108 திவ்ய பிரதேசங்களில் 63வது ஸ்தலமாக இடம்பெற்றுள்ள இந்த தலத்தின் பெயர் ஸ்தல சயன பெருமாள் கோவிலாகும். பொதுவாக பெருமாள் ஆதிசேஷன் மீதுதான் படுத்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த ஸ்தலத்தில் தரையோடு தரையாக பூமியில் அப்படியே படுத்து கொண்டிருக்கும்படியான காட்சியை நாம் கண்குளிர தரிசிக்கலாம். இங்கு தாயார் நிலமங்கையாக இருக்கிறார். ஆதிசேஷனை விட்டுவிட்டு பக்தர் ஒருவருக்காக நிலத்தில் வந்து பூமியோடு பூமியாக சயனம் கொண்டிருப்பதால் இவருக்கு இந்த பெயர் வந்துள்ளது. இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகாபலிபுரத்தில் எழுந்தருளி உள்ளது. சரியாக மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது இந்த கோவில். 14ஆம் நூற்றாண்டில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர மன்னர் காலத்தில் பராங்குசன் எனும் மன்னரால் புனரமைக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கு முன்பே 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டுகளிலேயே கடலுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது என்றும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் மூலவர் மிகவும் எளிமையாக வேறெங்கும் காண முடியாதபடி சயனம் கொண்டிருக்கிறார். இவரை வழிபடுபவர்களுக்கு கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் என்பது அங்கு வரும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பேறு உண்டாகவும், நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகவும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் நம்பிக்கையுடன் வருகை தருகிறார்கள். 12 ஆழ்வார்களுக்குமே தனித்தனி சன்னதிகள் கோவிலில் இடம்பெற்றுள்ளன. முன்வினை பாவங்கள் சாபங்கள் தீருவதற்கும் இந்த கோவிலில் வழிபாடு மேற்கொள்ள நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த பெருமாள் நம்மை கூப்பிடும்படி 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். நிலத்தகராறு, நில பிரச்சனைகள், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற கனவுகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்களின் அத்தனை துயர்களும் நீங்கி விரைவிலேயே உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் என்ற கருத்தை முன்வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.